Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 6.1 லிருந்து sum number 4 பார்க்க போகிறோம். First subdivision is important 2 mark question. Compulsoryல கூட கேட்கலாம். Okay. First subdivision பார்ப்போம். LHS. Secant 6 theta. இல்லையா? இதை பர்பஸபிளாக நம்ம என்ன செய்கிறோம்னா secant ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3 அப்படின்னு பர்பஸபிளாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 3 into 2 என்னாகும் 6ன்னு ஆகும். ஓகே, நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணாலும் அதனுடைய பேராமீட்டர் மாறக்கூடாது. ஓகே, அந்த ரூல் படி அந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ மாறவே கூடாது. ஓகே, இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா டு த பவர் ஆஃப் 3 அப்படின்னு மாற்றிட்டோம். இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா கேன் பி ரீப்ளேஸ்ட் எப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் தீட்டா. நமக்கு ஐடென்டிட்டி தெரியும். என்ன ரீப்ளேஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த சைடு ஒர்க்கில் மார்க் பண்ணி காமிக்கணும். ஹோல் பவர் 3 இது எந்த ஃபார்மில் இருக்குது? a + b ஹோல் கியூப் ஃபார்மில் இருக்குது. ஓகே, அப்போ ஃபார்முலா என்ன? a³ + b³ + 3ab × a + b. அப்போ இது 1 வந்து a மாதிரி, tan ஸ்கொயர் வந்து b மாதிரி. அப்போ 1³ + b³ இல்லையா, tan ஸ்கொயர் தீட்டா ஹோல் கியூப் b³ + 3 × 1 × tan ஸ்கொயர் தீட்டா × 1 + tan ஸ்கொயர் தீட்டா a + b இல்லையா. ஸோ இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்ததா இது 1 + tan பவர் 6 தீட்டான்னு வரும். ஓகே, அடுத்ததா இது 3 tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இந்த 1 + tan ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக இங்கே பாருங்கள், ஏற்கனவே நம்ம எழுதி வச்சுருக்கோம். என்னென்னு போட்டுக்கலாம்? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். இது ரீஅரேஞ்ச் ஆகிருக்கு. எங்கே? இந்த 1 மட்டும் ஆன்சரில் லாஸ்ட்டாக வந்திருக்கு. நம்ம அதை ஆன்சர் படி எழுதிக்கலாம். tan பவர் 6 தீட்டா + 3 tan ஸ்கொயர் தீட்டா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா + 1. இது RHS proved. ஓகே, அடுத்ததா சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல் LHS எடுத்துக்கலாம். LHSல sin தீட்டா + சீக்கண்ட் தீட்டா ஹோல் ஸ்கொயர் + cos தீட்டா + கொசீக்கண்ட் தீட்டா ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். sin ஸ்கொயர் தீட்டா a ஸ்கொயர் + சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா b ஸ்கொயர் + 2ab 2 sin தீட்டா சீக்கண்ட் தீட்டா. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது cos ஸ்கொயர் தீட்டா + கொசீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா + 2 cos தீட்டா கொசீக்கண்ட் தீட்டா. இது வரைக்கும் a + b ஹோல் ஸ்கொயர் ஒரு பார்ட்டு, இது வரைக்கும் a + b ஹோல் ஸ்கொயர் ஒரு பார்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த டேர்மையும் கிளப் பண்ணிக்கலாம். பாருங்க, sin ஸ்கொயர் தீட்டா + cos ஸ்கொயர் தீட்டா. அதே போல் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா, அதே போல் இங்கே உள்ள சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. நோ சேஞ்சஸ். இந்த பார்ட் இருக்கு இல்லையா, 2 sin தீட்டா × சீக்கண்ட் தீட்டாவை 1/cos தீட்டான்னு போடலாம். அடுத்ததா இந்த கொசீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் கீழே எழுதிக்கிறேன் 2 cos தீட்டா இந்த கொசீக்கண்ட் தீட்டாவை 1/sin தீட்டான்னு போடலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் இந்த பார்ட்டோடைய அண்டர்லைன்டு பார்ட்டோடைய டோட்டல் வேல்யூ 1. ஏன்னா நமக்கு அது ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டி. அடுத்ததா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா + கொசீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் எழுதிக்கிறேன். அடுத்ததா இந்த டேர்மில் இருந்தும் 2 காமனாக எடுக்க முடியும் இல்லையா. 2 காமனாக எடுத்துட்டா இங்கே sin தீட்டா /cos தீட்டான்னு இருக்கும், இங்கே cos தீட்டா /sin தீட்டான்னு இருக்கும். ஓகே, அடுத்ததா 1 + சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா +
cosecant square theta plus 2 into cross multiplication sin square theta plus cos square theta divided by cos theta sin theta. Okay. இப்போ 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 numerator உடைய value 1 அச்சா 1 by cos theta into sin theta னு வரும். இப்போ இந்த 1 by cos theta வும் நம்ம என்னன்னு போட்டுக்கலாம் secant theta னு போட்டுக்கலாம். இந்த 1 by sin theta வை cosecant theta னு போட்டுக்கலாம். So 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into 1 by cos theta னு into 1 by sin theta னு split பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணலாம். 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into secant theta cosecant theta. Okay, a square plus b square plus 2ab. இப்போ என்ன செய்யலாம் 1 plus secant theta plus cosecant theta whole square அப்படின்னு a plus b whole square ஃபார்மேட்டில் நாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு RHS ஆன்சர் வந்தாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் RHS proved. நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.